லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ 11ஆம் அதிபதி திசையில் ஏற்கனவே வீடியோவில் ரீல்ஸில் வந்து 2 லக்னத்துக்கு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அது விடுபட்ட அடுத்த லக்னத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அது கும்ப லக்னம். கும்ப லக்னத்தில் குருவோட அமைப்பு எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 11ஆம் அதிபதி திசை கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதிபதி. 11ஆம் வீட்டாதிபதி அவர் தான். தனுசில் தான் குரு இருப்பார். இந்த பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11இல் குரு இருந்தால் மிகவும் நன்மை சிறப்பம்சங்கள் உண்டு. அதுக்கடுத்தபடியாக இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குருவே. ஆனாலும் இவர் 2ஆம் வீட்டில் இருப்பதை விட 11ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு. அதுக்கடுத்தபடியாக இந்த 2ஆம் வீட்டில் இருப்பதை விட லக்னத்தில் இருப்பதும் சிறப்பு. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு பழைய வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். திக்பலம் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், திக்பலம் அடையும் கிரகங்கள் அப்படின்னு. அப்படி கிரகங்கள் கிளையும் போது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், லக்னத்தில் குரு இருப்பது திக்பலம் என்று. இந்த திக்பலம்ங்கிறது வந்து இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவுக்கு ஈக்குவல். அந்த 16 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற எல்லா செல்வங்களையும் அவர் கொடுப்பார். அந்த நேரத்தில் எந்த கோச்சாரம் மாறினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த குரு திசை மட்டும் வந்தாலே போதும். அவங்க இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி லக்னத்தில் குருவோ 11 குரு இருக்கவங்களாம் நல்ல வசதியான வாய்ப்புகளோடய வாழக்கூடியவங்களாம் பிறப்பாகவே அவங்க இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நான் 11ஆம் அதிபதி திசையிலே மிதுன லக்னத்தை நான் எடுத்திருக்கேங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த மட்டும் மிதுன லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 கூடியவர், 7 8 9 10 11 கூடியவர், 6 11 கூடியவராக செவ்வாய் வருவார். இவர் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்தாலும் இந்த 6ஆம் இடத்திற்கு அமராமல் இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த மிதுன லக்னத்துக்கு இவர் கெட்டவராக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பல நன்மைகளை செய்வார். அதுக்கடுத்தபடியாக இந்த 11இல் இருப்பதை விட ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், திக்பலம் அடைகிறது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 10ல் திக்பலம் அடைவார். இந்த திக்பலம் அடைஞ்சார்னா இந்த 11ல் இருக்கிறத விட பலன்களை கொடுப்பாரு. அரசியலாக இருக்கட்டும், ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், ஒரு தொழிலையும் சரி, எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வார். உங்கள் ஜாதகத்தில் மிதுன லக்னத்துக்கு 11இல் செவ்வாய் இருக்கா இல்லை 10ல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 10ல் இருப்பது ரொம்ப சிறப்பு, 11இல் இருப்பதும் சிறப்பு. 6ல் இருப்பதை விட நல்ல, அதாவது இந்த லக்னத்திற்கு கெட்டவராக இருந்தாலும் இந்த இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை அவர் செய்வார். தேங்க்ஸ்.